இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு பெரிய மக்கள் திரள் போராட்டம் இளைஞர்களால முன்னெடுக்கப்பட்டிருக்குது. இந்த போராட்டம் எல்லாருமே ஆதரிக்க வேண்டிய போராட்டமாகவும் பங்கெடுக்க வேண்டிய போராட்டமாகவும் இருக்குது. இது ரொம்ப அவசியமான போராட்டமா இருக்குது. இது வெறுமனே நீட் தேர்வு பத்தினது மட்டும் இல்லை, பேப்பர் லீக் பத்தினது இல்லை. இதுதான் பிரச்சனையோட மையமா அப்படின்னு பார்த்தா இல்லை. இதை தாண்டி பெரிய பிரச்சனை இருக்குது. இது வரைக்கும் நீட்ல பல முறை பேப்பர் லீக் ஆயிருக்குது, வினாத்தாள் கசிவு ஏற்பட்டிருக்குது. எல்லா முறையுமே இது ஊடகங்களோட கவனத்துக்கு நம்மளோட கவனத்துக்கு வந்திருக்கான்னா வாய்ப்பு இல்லை. எத்தனை வினாத்தாள் கசிவுகள் கவனத்துக்கே வராம வெளியில தெரியாம வினாத்தாள் கொடுக்கப்பட்டு தேர்வு நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நிறைய கசிவுகள் ஏற்பட்டிருக்கலாம். இது நீட்ல மட்டும் இல்லை, இந்தியாவிலையும் மாநில அரசாங்கங்கள் நடத்தக்கூடிய பல தேர்வுகள்ல இதே மாதிரியான கசிவுன்னு சொல்ல முடியாது, இது வேணும்னே இது சில நபர்களுக்கு பகிரப்பட்டிருக்குன்னு தான் சொல்ல முடியும். இப்படி பல முறை நடந்திருக்குது. இப்போ நீண்ட காலமா அதுக்காக உழைப்பை செலுத்தி படிச்சுக்கிட்டே இருக்கிற நபர்கள் அதனால பாதிக்கப்படுறாங்க. ஆனா மையம் இது இல்லை. இந்த சிக்கலோட மையம்ங்கிறது இது இல்லை. இன்னைக்கு நீட் வந்துச்சுனாக்க, நீட் மூலமா தேர்ந்தெடுத்தாக்க தரமான கேண்டிடேட்ஸை தேர்வு செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தவறமான நபர்கள் என்னக்க எக்ஸாமே தரமா நடக்கல. இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னைக்கு வாய்ப்புகள் எல்லாருக்கும் சமமா இருக்குதா? முதல்ல அதை பார்க்கணும். ஒருத்தன் சிபிஎஸ்இ சிலபஸ் படிக்கிறான், இன்னொருத்தன் என்சிஆர்டி சிலபஸ் படிக்கிறான், இன்னொருத்தன் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் படிக்கிறான். இந்த ஒவ்வொரு சிலபஸும் ஒரு மாதிரி இருக்குது. ஆனா இந்த தேர்வு, நீட் தேர்வு என்சிஆர்டி சிலபஸ் அடிப்படையா வச்சு நடத்தப்படுது. அப்படின்னாக்க என்சிஆர்டில இருக்கிறத மற்றவங்களும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. இது சரியில்லாதது முதல்ல. அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த சூழலுக்கு ஏற்ப கல்வி அமையணும். அப்போ சூழலுக்கு ஏற்ற கல்வி இல்லாம இந்தியாவுக்கு மொத்தமா பொதுப்படையா ஒரே கல்வி, அதன் அடிப்படையில் தான் தேர்வு அப்படிங்கிறது முற்றிலும் பொருந்தாத ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டாவது விஷயம், இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு சமமான கல்வியா, சம வாய்ப்புகள் இருக்குதா கல்வியில அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. இப்போ தனியார் பள்ளிகள் இருக்குது, அரசு பள்ளிகள் இருக்குது. தனியார் பள்ளிகள்ல பல்வேறு தரநிலைகள் இருக்குது, அரசு பள்ளிகள் இருக்குது. இன்னைக்கு அரசு பள்ளிகள்ல பார்த்தோம்னாக்க பெரும்பாலும் ஆசிரியர் பற்றாக்குறைங்கிறது இந்தியா முழுமைக்கும் இருக்குது. அதாவது ஒரு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டிய இடத்துல, ஒரு பாடத்துக்கு ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டிய இடத்துல இப்போ 6ல இருந்து 10 வரைக்கும் வகுப்புகள் இருக்கு அப்படின்னா அங்க 4 ஆசிரியர் தான் இருக்கிறாரு. கணிதத்தை எடுக்க வேண்டிய ஆசிரியர் இல்லை. அப்ப என்ன பண்றாரு? அறிவியல் பாடத்தை எடுக்க வேண்டிய ஆசிரியர் அறிவியல் எடுக்கிறாரு. இல்லைன்னா தினக்கூலி அடிப்படையில அரசாங்கங்கள் ஆசிரியர்களை நியமனம் பண்ணுது. இப்ப இந்த நபர்கள் சொல்லி தந்து இதை படிச்சுட்டு வர்ற ஒரு மாணவனும் ஒரு தரமான கல்வி நிறுவனத்துல உயர்வான நல்ல தரம் புரிஞ்ச ஒரு பிசிக்ஸ் படிச்ச, ஒரு பிசிக்ஸ்ல எம்ஃபில் பண்ண அல்லது மாஸ்டர் டிகிரி பண்ண ஒருத்தர் பிசிக்ஸ் சப்ஜெக்டை எடுக்கிறதுக்கும், அல்லது வேற ஒரு சப்ஜெக்ட் படிச்சவர் எடுக்கிறதுக்கும், அல்லது ஆசிரியர் பயிற்சியே இல்லாம ஒருத்தர் வகுப்பு எடுக்கிறதுக்கும் வேறுபாடு இருக்குது. அப்ப இங்க கல்வி எல்லாருக்கும்